நீட் எதிர்ப்பு கூட்டு இயக்கம் சார்பா அனிதாவோட அண்ணன் மணிரத்னம் அவர்களோட தலைமையில நாங்க உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பிச்சிருக்கோம். நீட்டு தடை கேட்டு நாங்கள் காலவரையற்ற பட்டினி போராட்டத்தை தொடங்கியிருக்கோம். அதோட சேர்த்து கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும். அரசுக்கிட்ட அனுமதி கடிதம் கொடுத்துருந்தோம். எங்களுக்கு ஏதாவது ஒரு பொது இடத்துல தொடர் போராட்டம் நடத்துறதுக்கான அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஸோ காவல்துறை மறுத்து கடிதம் கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால தான் எங்களுக்கு வேறு வழி இல்லை, எங்களுடைய போராட்ட வடிவத்தை மாற்றி பட்டினி போராட்டத்தை அறிவிச்சிருக்கோம். ஸோ இந்த போராட்டம் அணையாமல் இருக்கணும், அடுத்த கட்டத்துக்கு நகரணும் அப்படிங்கிறதுக்கு நாங்கள் இதை ஒரு யுக்தியை பயன்படுத்தி எங்களுக்கு போராட்டத்துக்கு இடம் கிடச்சிருந்துச்சுன்னா நாங்கள் ஆப்வியஸாக பட்டினி போராட்டத்தை நாங்கள் கையில் எடுத்துக்க மாட்டோம். நாங்கள் அரசுக்கிட்ட அனுமதி அன்னைக்கு அமைச்சர் சொன்னதை வச்சு தான் நாங்கள் அனுமதி கேட்டோம் தொடர் காத்திருப்பு போராட்டத்துக்கு. அது காவல்துறை கிட்ட இருந்தும் இல்லை, அமைச்சர்கிட்டையும் இல்லை அப்படின்ற ஒரு கட்டத்துல தான் நாங்கள் இந்த உண்ணாநிலை போராட்டத்துக்கு தள்ளப்பட்டோம். போராட்டத்துக்கு பொது இடத்துல அனுமதி கிடைக்கல, அதனால தான் நாங்கள் பட்டினி போராட்டம் சொல்லி சொல்றாரு. இந்த நிலைப்பாடு எப்படி பார்க்குறோம்? வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு கண்டிக்கத்தக்க நிலைப்பாடு தான். காரணம் ஒரு வகையில் நாங்கள் 4 பேருமே குறிப்பாக தாவேக்காவோட தேர்தல் வாக்குறுதிக்காக நிறைவேற்றத்துக்காக போராடிட்டு இருக்கோம். அவங்க எங்களுக்கு ஒரு போராட்டத்துக்கு ஒரு அனுமதி தான் கேட்டோம். அவங்களோட கொள்கைக்கு அவங்க நேர் எதிராக நிற்கிற செயல்பாடாக தான் இது பார்க்க முடியும். ஏன்னா தாவேக்கா அரசும் சரி அமைச்சரும் சரி அவங்களோட கொள்கை நிலைப்பாடு நீட் எதிர்ப்பு, கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வர்றது. அதை உறுதியாக பேசின முதலமைச்சரும் சரி அமைச்சர்களும் சரி இன்னைக்கு அது நேர் எதிராக நிற்கிறது பெரும் வருத்தம் அளிக்குது. பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. நீங்கள் ஒரு நாள் அடையாள போராட்டமாக நடத்திக்கிங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. இல்லை, நம்ம அதெல்லாம் ஏற்றுக்க முடியாது. சரி, நீங்கள் எங்கள் அப்போ தனியாக தொடர் போராட்டத்துக்கு இப்போ இது எவ்வளோ முக்கியமான ஒரு கோரிக்கை. தமிழ்நாட்டோட மாநில உரிமை சம்மந்தப்பட்ட பிரச்சனை, தமிழக மாணவர்களோட கல்வி சம்மந்தப்பட்ட பிரச்சனை, தமிழ்நாட்டுக்கு கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட குழந்தைகள் இறந்துருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த போராட்டத்தை நம்ம ஒரு நாள் அடையாள போராட்டமாக நடத்திட்டு போகிறதுனால ஒரு யூஸும் கிடையாது. அது நம்ம சொன்னால் கேட்குற அரசாக இருந்தால் ஒரு நாள் அடையாள போராட்டம் பண்ணிட்டு போகலாம். 40 குழந்தைகள் செத்தே வாய் திறக்காத, அதுக்காக காது கொடுக்காத அரசுக்கு ஒரு நாள் போராட்டம்ன்றது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். இந்த அரசாங்கம் தொடர்ச்சியாக இந்த நீட்டுக்கான வேலை செய்கிறாங்க. நீங்கள் எதனா பண்ணிங்க, நாங்கள் உங்களை இது பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான். ஆனால் நம்ம அதை அவங்க பண்ணலங்கிறதுக்காக நம்ம போராடாமல் இருக்க முடியாது. பட்டினி போராட்ட வடிவத்திலே எங்களுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா போராடணும், வீரியமாக போராடணுன்றது தான் எங்களை போன்றோட நிலைப்பாடு. ஆனால் இந்த பட்டினி போராட்டம் அந்த வடிவத்தை எடுப்பதற்கான சூழல் ஏற்பட்டதுக்கான காரணம் எங்களுக்கு இடம் கிடைக்கல. இடம் கிடைக்கலன்ற அந்த ஒற்றை காரணத்துக்காக தான் சரி வேற வழி இல்லை, ஒரு தனியார் இடத்தை எங்கள் உடலையே ஆயுதமாக்கி போகிறோன்னா உங்களால் என்ன பண்ண முடியுன்ற வடிவத்தில் தான் நாங்கள் இந்த காலவரையற்ற பட்டினி போராட்டத்தை கையில் எடுக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்குது. எந்த அமைப்பும் தனிப்பட்ட ரீதியாக அழைப்பு கொடுக்காம ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் தமிழ்நாட்டு முழுக்க கைதாகி சிறைப்பட்டாங்க. ஆனால் அது யாரும் அறைகோள் எடுக்கல. அதுவே சொல்லுது இது தமிழ்நாட்டோட கோரிக்கை. கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக நம்ம நீட்டு விலக்குன்றது ஒரு கோரிக்கையாகவே இருந்துட்டு தான் வருது. அது தமிழ்நாட்டோட குரலாக இருந்துட்டு தான் வருது. இப்போ ஏன் இதை மீண்டும் எடுக்கிறோம், அதுக்கான காரணம் கூட இப்போ அந்த உணர்வு மீண்டும் எழுந்திருக்கு. தொடர்ச்சியாக நான் இங்கே மட்டும் போராட்டம் நடக்கல, மதிமுக அலுவலகத்தில் ஓஜி தமிழ் அவங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. வாரத்தை 2-3 நாட்கள் நீட்டை எதிர்த்து ஒவ்வொரு அமைப்புகளும் பார்த்தீங்கன்னா நம்ம ராஜரத்னம் ஸ்டேடியம் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இதை மாதிரி அங்கங்கே போராட்டம் நடத்திக்கிட்டே தான் இருக்குது. நீட்டை எதிர்க்கும் ஒற்றை புள்ளியில் இருக்க அனைத்து ஜனநாயக சக்திகள், மார்க்சிய பெரியாரி அம்பேத்கரி அமைப்புகள், தமிழ் தேசிய அமைப்புகள் அனைவருக்குமே நாங்கள் அழைப்பு எடுத்திருக்கோம். அவர்களும் பங்கெடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. பங்கெடுத்துக்க முடியாதவர்கள் அங்கங்கே போராட்டத்தில் எடுக்கிறதாகவும் உறுதி அளிச்சிருக்காங்க. ஸோ இந்த போராட்டம் கண்டிப்பாக தமிழ்நாடு முழுக்க பரவும். இப்போ நீங்கள் இந்த பேனரில் பார்த்தீங்க, ஒரு 20 குழந்தைங்க இறந்து போயிருக்கிறாங்க. இந்த நீட்டு பேப்பர் லீக் அப்புறம் 37 குழந்தைங்க இறந்து போயிருக்கிறாங்க. நீ ஒவ்வொரு ஆண்டு நீட் தேர்வு முடிவு வரும்போதும் 3 ஆண்டு 4 ஆண்டு பயிற்சி பெற்ற குழந்தைங்க உயிரை மாச்சிக்கிறாங்க. ஏதோ ஒரு வகையில் இந்த நீட் ஒரு உயிர்கொல்லியாக இருக்குது. இது தமிழ்நாடு உணர்ந்திருக்கு. ஆனால் ஒரு அரசு, நம்ம ஒரு பொறுப்பு மிக்க அரசாக இருக்கும் பொழுது ஒரு கடமையோட இப்படி ஒரு சூழல் வருது தமிழ்நாட்டில், தமிழ்நாட்டோட குரல் நிறைவேறதுக்கான ஒரு சந்தர்ப்ப சூழல் நம்மளுக்கு ஏற்படும் போது அதை பயன்படுத்திக்கணும் ஒரு அரசு. இப்போ டீலிமிட்டேஷனில் பயன்படுத்திக்கிறது போல் தமிழ்நாட்டோட குரலை திமுக பிரதிபலிச்சு அந்த மாதிரி ஒரு குரல் வரும் பொழுது, எழும்பொழுது அந்த குரலை ஒரு அரசு, ஆளும் அரசு அந்த மக்கள் குரலை ஆற தழுவிக்கிட்டு பற்றி கொண்டு அதை அரசின் முழக்கமாக மாற்றிக்கணும். அதை இந்த அரசு செய்ய தவறிடுச்சோ நாங்கள் நினைக்கிறோம். சிஜேபி பார்ட்டியினர் அந்த நீட்டிங்கில் ஒரு முறைகேடு இருக்குங்கிறத அவங்க உணர்ந்திருக்காங்க. ஸோ அவங்களோட உணர்வு நியாயமானது. நம்மளுடைய இலக்கு நீட்டு விலக்காக இருக்கணும். அந்த நீட் விலக்குலாம் பிரச்சனை இல்லாமல் இருக்குன்னா கல்வியை மாநில பட்டியலில் கொண்டு வரணும். ரெசிக்னேஷன்லாம் போதாது, கல்வியை நீட்டை ஒழிக்கணும், கல்வியை டீசென்ட்ரலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்கங்கே இருக்கிற பேராசிரியர்கள் நீட் தேர்வுக்கு தயாராகவே
வசதி இல்லாத மாணவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீட் வேணான்ற விருப்பத்தில் தான் இருக்காங்க. அதனால ஒட்டுமொத்த இந்தியாவோட கோரிக்கையாகவும் இது மாறும். அதை அவர்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு காலம் பிடிக்கலாம். நீட்ல இருக்க முறைகேடுகளை மட்டும் நம்ம பண்ணக்கூடாது, நீட்டே ஒரு முறைகேடு தான் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் போய் அவங்கள்ட்ட பேசினேன். மற்ற நாடுகளில் கல்வி மறுப்பது என்பது வந்து ஒருத்தனை வந்து கூலி அடிமையா, ஆனால் நம்ம நாட்டில் கல்வி மறுப்பது என்பது ஒரு சாதிக்கு நம்மளை அடிமையாகும். அப்போ அதை உணர்ந்து இருக்கிறோம் நாம. தமிழ்நாட்டை அதை எப்பவுமே உணர்ந்திருந்தது. அதனால இது வெறும் கல்வி உரிமை போராட்டம் மட்டும் இல்லை, சாதி எதிர்ப்பு போராட்டம், சாதி ஒழிப்பு போராட்டம். நாளன்னைக்கு சர்வ சிக்ஷா அபியான் அது வரப்போகுது. இந்த கல்வி உரிமை போராட்டத்தை அதெல்லாம் இணைச்சும் நம்ம வந்து ஏன் மாநில பட்டியல் கொண்டு வரணுன்றதுக்கான நோக்கம் கூட அதுதான். சர்வ சிக்ஷான் அபியான் போன்ற ஆபத்துகள், கியூட் போன்ற ஆபத்துகள், இளங்கலை கல்வி கூட வரப்போகுது. நம்ம கிட்ட ஒரு ஆயுதம் இருக்கு. ஏகே ராஜன் கமிட்டி ரிப்போர்ட் இருக்கு. கண்டிப்பா ஒய் நீட் இஸ் அன்கான்ஸ்டியூஷனல், ஒய் நீட் வந்து ஒரு ஃபெடரலிஸ்டுக்கு எதிராக இருக்குன்றத வந்து ஏகே ராஜன் கமிட்டி அறிக்கை வந்து 300க்கும் மேற்பட்ட பக்கத்துக்கு நம்ம கிட்ட ஆதாரங்கள் கொடுத்துருக்குறாங்க. அதை வந்து நம்ம வந்து ஒரு ஆயுதமா எடுத்துக்கலாம், எங்க போராட்டங்களை ஒரு ஆயுதமா எடுத்துக்கலாம். அதை இந்த அரசு செயல்படுத்தணும். தமிழ்நாடு மக்களோட உணர்வெழுச்சியை தட்டி எழுப்புறதுக்கான ஒரு போராட்டமா எங்களோட போராட்டம் இருக்கும் அப்படின்ற ஒரு பெரும் நம்பிக்கையோட தான் இங்க நாங்க திருவள்ளூர் இல்லத்துல வந்து உட்கார்ந்துருக்கோம். கண்டிப்பா தமிழ்நாடு மக்களோட ஆதரவு எங்களுக்கு கிடைக்கும், நாங்க வெற்றி பெறுவோம், தமிழ்நாடு வெற்றி பெறுவோம் அப்படின்ற ஒரு பெரும் நம்பிக்கை. தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு கோரிக்கை இருக்கு, பேன் நீட். அது ஒன்றும் நமத்து போக கிடையாது, அது உயிர்ப்புடன் தான் இருக்குது. அவங்களுக்கான ஒரு கோரிக்கையை வச்சு அவங்க ஜெயிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ நமக்கான கோரிக்கை பேன் நீட்டு. இங்கே சிஜேபி போராட்டம் வந்து 20 நாளுக்கு மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஆதரவு பெற ஆரம்பிச்சிது. ஸோ எங்கள் போராட்டமும் தமிழ்நாடு முழுக்க பரவும். போராட்டம் கண்டிப்பாக வெல்லும், நீட் விலக்கை பெற்றே தீர்வோம்.